விடம் கேட்டு அறிந்துள்ள இந்த சுவாரஸ்யமான உரையாடல்கள் வரும் வாரங்களில். இப்போ நம்ம மனிதர்களுக்கு சீக்கிரமே வாழ்க்கை அழுத்து போற ஒரு மனநிலை இருக்கு. அழுத்து போறனா டயர்ட் ஆயிருது அவங்களோட, இல்ல அவங்களோட போர் அடிச்சிருது. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா ஒரு 10 வருஷம் வாழும் பொழுதே கொஞ்சம் சின்ன போர் அடிச்சிருது. ஏன்னா அவங்களோட எல்லா சுயரூபமும் இவனுக்கு தெரியுது, இவங்களோட சுயரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப மெதுவாக அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அப்ப அவன் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இன்னொரு அன்பு கிடைக்கும்போது அதை இது நல்ல விஷயமா இருக்கேன்னு மனசு தவுது. அந்த மனசை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? மனசு ஒரு நாள் ஒரு நோக்கத்துல போய்க்கலாம். அது பின்னாடியெல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போக முடியாது. என்னத்துக்குன்னா ஒரு அடி முன்னோக்கியே இருக்குது, இன்னொரு அடி பின்னோக்கியே இருக்குது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. இப்போ உங்க மனம்ன்றது ஒரு கருவி. நீங்க சொன்ன மாதிரி அது கேட்கணும். ஆனா இப்ப அது சொன்ன மாதிரி நீங்க கேட்குறீங்க. அது சொன்ன மாதிரி கேட்காம எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அது சொன்ன மாதிரி நீங்க கேட்கவே கூடாது. நீங்க சொன்ன மாதிரி தானே உங்க மனம் கேட்கணும். நாம அடிப்படையா நம்ம உள்நன்மைக்காக ஒன்றும் பண்ணல. நம்ம நன்மைன்றது வெளியே தேடுறதுனால எங்க பார்த்தாலும் சமாதானம் வரல. ஒரு மனைவி இருந்தாலும் வரல, 10 மனைவி இருந்தாலும் வராது. என்னத்துக்குன்னா வெளியே நன்மை தேடுறது. நன்மைன்றது வெளியில இருந்து வர முடியாது. உங்களுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது, நீங்க நினைக்கிறீங்க நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னா இது கடிச்சிச்சு அது கடிச்சிச்சு. நீங்க எதுனாலையும் சந்தோஷம் வரல. சந்தோஷம் எப்பவுமே உள்ளல இருந்து தான் வெளியே படுது. வெளியே சூழ்நிலைன்றது நாம இதுக்கு ஒரு தூண்டுதலா உபயோகப்படுத்துறோம். ஒரு ருசின்றது, ஒரு அழகுன்றது, ஒரு வெற்றின்றது, இது எல்லாமே நாம ஒரு தூண்டுதலா உபயோகப்படுத்திருக்கிறோம் நம்ம சந்தோஷம். இப்போ நம்ம கையில என்ன இருக்குதுன்னா நம்ம சந்தோஷம்ன்றது செல்ஃப் ஸ்டார்ட்ல வச்சுக்கலாமா, புஷ் ஸ்டார்ட்ல வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ புஷ் ஸ்டார்ட்ல இருக்குது. சந்தோஷமா இருக்கணும், ஏதோ நடக்கணும். அங்க எது நடக்காம ஆனந்தமா இருக்கிறது எப்படி என்ற அடிப்படை தான் யோகா. அதுக்கு வரணும். இங்க உட்கார்ந்தாலே ஆனந்தமா தான் இருக்குது. இப்போ எது செயல் செஞ்சாலும் ஒரு நிர்பந்தத்தினால நாம செயல்படல. எந்த ஒரு செயல்பட்டாலும் நம்ம ஒரு விழிப்போட இந்த செயல் சூழ்நிலைக்கு தேவை இருந்தா செய்யற மாதிரி, இல்லைன்னா இல்லை. எனக்கு எந்த ஒரு நிர்பந்தம் நமக்குள்ள கிடையாது. சந்தோஷ தேடுதல்ல இருக்கிறப்போதான் நீங்க அந்த நிர்பந்தத்துல இருக்கிறீங்க. சந்தோஷம் வெளியப்படுத்துறப்போ அந்த நிர்பந்தம் கிடையாது உங்களுக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அந்த நாள் எது நமக்கு தேவையில்லை. எது இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, எல்லாமே சரியாவே இருக்கு. தூக்கம் இல்லைனாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, சாமானியமா நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இல்லைனாலும் அந்த நாள் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சந்தோஷம் இல்லாதப்போ பாருங்க எல்லாமே பிரச்சனை தான். சின்னது பிரச்சனை தான், பெருசு பிரச்சனை. ஒரு காஃபி போட்டா கூட பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை. சந்தோஷம் மனிதனுக்கு முக்கியம். அந்த சந்தோஷத்தை உருவாக்கிக்கிறோம். அடிப்படை சந்தோஷம். அந்த சந்தோஷம் அன்புனால மட்டும் உருவாயிருமா? அப்படி இல்லை. எல்லார்ட்டையும் அன்பா இருக்கும், எல்லார்ட்டையும் அன்பு காட்டும். என்னது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் என்னது இல்லை, அது ஒரு வழி. அது ஒரு வழி. அதுக்கு யோகாவுக்கு சம்பந்தம் இருக்கா? அதன் மூலமா யோகாவை அடைய முடியுமா? இப்போ நாம் எதுக்கு அன்பு, எதுக்கு சந்தோஷம் நினைக்கிறோம்னா உடல் நிலையில ஒரு இனிமை வந்தா இதுக்கு ஆரோக்கியம் இல்லை இன்பம் சொல்லிப்போம். மனநிலையில ஒரு இனிமை வந்தா இதுக்கு அமைதி சந்தோஷம் சொல்லிப்போம். உணர்ச்சி நிலையில இனிமை வந்தா இதுக்கு அன்பு கருணை இப்படி சொல்லுவோம். உயிர் சக்தி நிலையிலேயே நமக்கு ஒரு இனிமை வந்தா இதுக்கு பேரானந்தம் பிரம்மானந்தம் இப்படி எல்லாம் பேர் கொடுக்கிறோம். அடிப்படையா நாம உள்ளேயோ உடல்லையோ மனத்திலேயோ உணர்ச்சியிலையோ உயிர் சக்தியிலையோ வெளியே சூழ்நிலையிலையோ நமக்கு இனிமை வேணும். இவ்வளவுதான். இல்ல நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு, எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்? அங்க போன எல்லாம் இனிமையா இருக்குதுன்னு ஒரு மாயை. யாரோ சொல்லியிருக்காங்க அங்க போன எல்லாம் நல்லா இருக்குதுன்னு. அங்க போன ஒண்ணும் நல்லா இல்லைன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அங்க ஏதோ இங்க இல்லாதது ரொம்ப இனிமை இருக்குதுன்னு ஒரு ஆசை வச்சிருக்கிறதுனால அங்க போகணும்னு நினைக்கிறேன். அடிப்படையா மனிதனுக்கு இந்த இனிமை வேணும். இது நாம நேரா அதை பார்க்காம சுத்தி சுத்தி பார்க்கணும்.
அது நடந்தா இனிமே வருமா, இது நடந்தா இனிமே வருமா, அப்படி இல்லை. உங்க உடல், உங்க மனம், உங்க உணர்ச்சி, உங்க உயிர் சக்தி 4 நீங்க ஆழ்மையில வச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி நடந்தா எல்லாம் இனிமேதான் வச்சுக்குவீங்க. இவ்வளவுதான் யோகம். அமைதியும் ஆனந்தமும் கடைத்தெருவிலும் கிடைக்காது, காட்டிலும் கிடைக்காது. அது உங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது.